வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். பாருங்கள், இன்றைக்கி ஒரு சூப்பரான பேச்சுலர் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போது ஒரு 4 ஸ்பூன் கல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதாவது எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா காஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் சீரகம் தான் போடணும். ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன்னா சீரகம் நல்லா பொரியும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வெண்டைக்காய் நான் நறுக்கி வச்ச வெண்டைக்காயும் ஒரு உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். இது ஒரு 150லேருந்து 100 வெண்டைக்காய் இருக்கும். அது உங்கள் சாய்ஸ், நீங்கள் 1/4 கிலோ கூட போடலாம். நம்மளோட இஷ்டம்தான். காய் எவ்வளோ சேர்த்துறோமோ அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இதை நல்லா அந்த எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடணும், காயை மாத்திரம். சரிங்களா? அப்புறம் மீதி இருக்குல்ல, அதே பாண்டியில் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் திருப்பியும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். சரிங்களா? ஒரு பிஞ்சு. அதுக்கப்புறம் அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி சாப் பண்ண ஆனியனை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பெரிய வெங்காயத்தில் 1 இருக்கும், சின்னதாக இருந்தால் 2. சரிங்களா? நல்லா சாப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கிரேவி நல்லாயிருக்கும். இல்லைன்னா அரைச்சி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு 2ஐயும் பூண்டை தட்டிட்டு இஞ்சியை நைஸாக பொடி பண்ணியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் ஒரு சுற்றி கூட சேர்க்கலாம். சரிங்களா? அதாவது டைம் எப்படி இருக்கோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம தக்காளியை மிக்சியில் அரைச்சிக்கணும். 3 தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இப்போது நான் காரப்பொடி சேர்த்துருக்கேன், மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன், எல்லாம் 1/4 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அப்புறமா தனியாத்தூள் சேர்த்துருக்கேன், அப்புறமா கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்படி எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துண்டு நல்லா அப்படியே அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம 3 தக்காளியை அரைச்சோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து பைண்ட் ஆகணும். அந்த காரம், அந்த தனியா ஃப்ளேவர், மசாலா ஃப்ளேவர் எல்லாம். கொஞ்சமாக உப்பு போட்டுண்டா இன்னும் அது ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணும் இல்லையா, அதனால நம்ம லைட்டாக இப்போ உப்பு சேர்த்துருக்கோம். அப்புறம் கடைசியில் போகிறதா என்னன்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடுறோம். மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ண பிறகு எடுத்து பார்க்கணும் கொஞ்சம் வெந்தது ஒரு ஆஃப் மேல் போனவுடனே நம்ம தயிரை எடுத்து வச்சுட்டு, இதுக்கு புளிக்காத தயிரை தான் நல்லா கடைஞ்சிட்டு ஒரு 1/2 லிட்டர் தயிர் ஊற்றலாம். நீங்கள் இல்லைன்னா 1/4 லிட்டர் ஊற்றிக்கலாம். இந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி. நீங்கள் நிறையா வேணும்னா நிறையா தயிர் ஊற்றுங்க, கொஞ்சமாக போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கோங்க. இப்போ அந்த தயிரில் என்ன பண்ணணும், நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம்ல காய், அதை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதே மாதிரி தான் நல்லா வதக்கிட்டு நீங்கள் லிட்டை போட்டு மூடணும். அப்போ தான் உங்களுக்கு மூடி சமைக்கும் போது தான் அந்த ஃப்ளேவர் எல்லாம் அந்த காயில் இறங்கும், நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், முதல்ல கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டுன்னு மூடிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டது, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, காஞ்ச வெந்தயக்கீரையை நல்லா கசக்கி போட்டிருக்கேன், கொஞ்சம் சீரகத்தூள் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் கரம் மசாலா போடுறேன் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு, இது அப்படியே அந்த ஃப்ளேவர் நல்லா ஊறணும் அதில். அதனால் திருப்பி எகெயின் நம்ம என்ன பண்ணணும், கிளறிட்டு மூடி வைக்கணும். ஒரு சிம்மில் வச்சு மூடி வச்சிங்கன்னா எல்லாம் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அதில் இறங்கிடும். கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். திருப்பி எகெயின் என்ன பண்ணணும், நீங்கள் மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு திறந்த உடனே இப்போ நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்க்குறேன். இந்த வெல்லம் சேர்த்துட்டு திருப்பியும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோன்னா நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கு தான் லாங் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். மேலே என்ன பண்ணணும், அழகாக கொத்தமல்லியை கீரையை பொடி பண்ணி வச்சுட்டு சேர்த்துட்டோன்னா நம்மளோட சுவையான கிரேவி ரெடி. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கிரேவியை சாப்பிட்ணும் இல்லையா, எதை தொட்டுன்னு சாப்பிட போகிறோம், தோசைக்கு தொட்டுண்டு சாப்பிட போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு தோசையை வாத்துட்டு அந்த தோசைக்கு அந்த கிரேவியை தொட்டுண்டு நம்ம எல்லோரும் இப்போது சாப்பிட போகிறோம். சரிங்களா? சூப்பராக இருக்கும். தோசைக்கு மாத்திரமா, இட்லி தோசைக்கு, சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். டிஃபனுக்கு தொட்டுக்கலாம், அதையே சாத்துக்கு போட்டுக்கலாம், மத்தியானம் நைட்டுக்கும் ஏதாவது டிஃபனுக்கு தொட்டுக்கலாம், நிறையா பண்ணிட்டோன்னா. வாங்க நம்மளோட சுவையான இந்த பேச்சுலர் கிரேவி எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு
ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.